இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எப்பொழுது எழுதப்பட்டன என்பதை நாம் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் உள்ள குறிப்புகள் மூலமாக பார்க்க போகிறோம். அதாவது புதிய ஏற்பாடு அதனுடைய கால அட்டவணையை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பற்றி பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் மூலமாக பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடோட கால வரிசையை பார்க்கலாம். ஒரு டைம்லைனில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு தெரியும், இயேசுவின் பிறப்பு கிமு 4 முதல் 6 வரைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் நாம் நினைப்போம் இயேசுவின் பிறப்பு கிமு 1 இருக்கணும், இல்லைன்னா கிபி 1 இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இயேசு பிறந்ததற்கு அப்புறம் அப்படிங்கிற அந்த கேலண்டரை கொண்டு வந்தது கிபி 6ஆம் நூற்றாண்டில். அந்த நேரத்தில் அந்த கணிதத்தில் அவர்கள் விட்ட தவறின் காரணமாக இந்த 4 முதல் 6 வருடங்கள் தப்பாக கணிக்கப்பட்டது. அதனால் கிமு 4 முதல் 6 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள ஸ்காலர்ஸோட கணிப்பு. ஏன்னா அவங்க சில வான சாஸ்திரங்கள், அதாவது எந்த நேரத்தில் அந்த நட்சத்திரம் தோன்றியிருக்க வாய்ப்பு உள்ளது, பல நாடுகளின் வான சாஸ்திரிகளின் அறிக்கைகள் மூலமாக அவர்கள் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நம்ம இப்போ அந்த எவிடன்ஸ்குள்ளே நம்ம போகிறதில்ல. நம்ம இப்போ பார்க்க போகிறது புதிய ஏற்பாட்டின் கால வரிசை எப்படி புதிய ஏற்பாட்டின் மூலமாக எழுதப்பட்டது அப்படிங்கிறக்காக நான் அதனால் இந்த எவிடன்ஸ்குள்ளே போகிறதில்ல. ரெண்டாவது நம்மளுக்கு தெரியும், கிபி 170 முரேட்டரியன் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃப்ராக்மெண்ட் கிடச்சிது. அதில் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதாவது சபையில் வாசிக்கப்படும் புத்தகங்கள் எதெல்லாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருந்தது. அதன் மூலமாக நம்மளுக்கு தெரியும் என்னென்ன புத்தகங்கள்லாம் அவங்க வாசித்தாங்க அப்படின்னு. ஸோ இதன்படி நம்ம பார்த்தோன்னா கிமு 4 முதல் கிபி 170க்குள்ளே இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியலாம். ஆனால் இதையும் நம்ம இன்னும் சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, முந்தி இருந்த சபை தலைவர்களின் எழுத்துக்களை எடுத்து பார்த்தால், அதாவது இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லணும்னா அவங்க வசனத்தை கொண்டு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கிறிஸ்தவர் என்றாலே அவர்களோட வாயிலிருந்து வரக்கூடியது வசனங்கள் மூலமாக கூறுவார்கள். அப்படி நம்ம பார்க்கும்போது பாலிகார்ப், இரேனியஸ், பாலிகார்ப்பு யோவானுடைய டிசைபிள். ஸோ பாலிகார்ப் அப்போ ஒரு அப்போஸ்தலர்களுடைய டைரக்ட் கான்டாக்டில் இருந்திருக்கார். அவர் அப்போ எழுதி வைத்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய வசனங்களை பார்த்தோன்னா, அவர் ஒரு புத்தகத்தில் ஒரு டாக்டரின், நீங்கள் பண்ணுறது தப்புப்பா, இந்த இதை சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு வசனத்தை சுற்றி காட்டும்போது நம்ம அப்போ அந்த வசனம் இருக்கிற புத்தகத்தை ஏற்கனவே இருக்குன்னு நம்ம உறுதிப்படுத்தலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் எழுதின புத்தகங்களை வைத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிபி 110 எல்லா புத்தகங்களும் பழக்கத்தில் உள்ளதாக தெரிய வருகிறது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா, இயேசு உயிர் தெழுதலுக்கு அப்புறம்தான் அனைத்து புத்தகங்களும் எழுதப்பட்டது என நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கிபி 30 கிபி 110க்குள்ளே தான் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஸோ இது ரொம்ப ஹை லெவல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் போகலாம். ஸோ இதுபடின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 80 வருடங்கள் ஆயிருக்கு அந்த புத்தகங்கள் எழுதுறதுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையை வைத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். அதாவது கிபி 30 கிபி 110 அப்படிங்கிறத இன்னும் சுருக்கலாம். அதுக்காக நம்ம அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையை பார்க்கலாம். ஸோ இயேசு யாக்கோபுக்கு முன்னால் தோன்றுகிறார். ஜேம்ஸுக்கு முன்னால் உயிர் தொழிந்ததுடன் அப்பியர் ஆகிறார். அது கிபி 30 33க்குள்ளே அப்படிங்கிற காலகட்டத்தை நம்ம குறிக்கலாம். ஏன்னா இயேசு ஊழியம் செய்தது அவரோட 30வது வயதில், அதுக்கப்புறம் 3 வருடங்கள் கழித்து அவர் சிலுவையில் அறியப்படுகிறார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அப்பியர் ஆகிறதுனால நம்ம கிபி 30 33க்குள்ளே ஜேம்ஸுக்கு அப்பியர் ஆனதாக நம்ம கணிக்கலாம். அடுத்து பவுலுக்கு திருப்பி அப்பியர் ஆகிறார் டமஸ்கஸ் ரோட்டில். ஸோ அது 33 36க்குள்ளே அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். ஏன் ஒரு 3 வருஷம் அப்படின்னா, நம்ம எய்தர் நீங்கள் கிமு 1 எடுக்கணும், இல்லைனா கிமு 4 எடுத்திங்கன்னா அந்த கணக்குப்படி. அதற்கப்புறம் பார்த்தோன்னா கிபி 62 யாக்கோபு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு இருக்குது. அதன் மூலமாக அவரோட வாழ்க்கை 62 முடியப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ யாக்கோபோட எழுதின புத்தகங்கள் எல்லாம் 62க்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேதுரு கிபி 64 67க்குள்ளே கொல்லப்பட்டார் என்று ட்ரெடிஷன் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பவுல் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது கிபி 67.
இதுவும் நம்மளுக்கு அந்த ட்ரெடிஷன் படி தெரியும். யோவானோட மரணம், அதாவது மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், யோவானோட இயற்கை மரணம் வந்து கிபி 100லேருந்து ஒரு 110க்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னு ட்ரெடிஷன் இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக போகிறோம். முதல்ல பேசிக்ஸ்லேருந்து தொடங்குவோம். கிபி 30ல் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் மற்றும் உயிர் தெளிந்தார் என்று நம்மளுக்கு தெரியும். அதற்கு அப்புறம் வந்து இயேசு வந்து யாக்கோபுக்கு, ஜேம்ஸுக்கு வந்து அப்பியர் ஆகிறார். ரெசரக்ஷன், ஆஃப்டர் ரெசரக்ஷன் ஜேம்ஸுக்கு வந்து அப்பியர் ஆகிறார். அதனால் ஜேம்ஸ் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார். ஸோ அதுவும் நம்மளுக்கு 30ல் நடந்தது என்று தெரியும். அது வந்து 1 கொரிந்தியன்ஸ் 15:7 நம்ம படித்தோம் என்றால் நம்மளுக்கு தெரியும். அடுத்ததாக பவுல், கிறிஸ்தவர்களை ப்ராசிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்த பவுலுக்கு வந்து ஆக்ட்ஸ் 9 நம்மளுக்கு குறிக்கப்பட்டு உள்ளது. டமஸ்கஸ் ரோட்டில் வந்து இயேசு கிறிஸ்து அப்பியர் ஆகிறார். அதனால் பவுல் மனமாற்றம் அடைகிறார். ஸோ நம்ம 2 அப்போஸ்தலர்கள் மனமாற்றம் அடைந்ததை நம்ம வந்து இந்த இதில் பார்க்குறோம். கிபி 34 அது. அதற்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா ஜெருசலேமில் ஒரு கவுன்சில் நடக்கிறது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அது வந்து ஆக்ட்ஸ் 15 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அது வந்து 48 என்று ஸ்காலர்ஸ் வந்து ஒத்துக்கொள்கிறார்கள். அது வந்து ஒரு முக்கியமான இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் குறிக்கப்பட்டுள்ள சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது மெயினாக வந்து பவுல் எங்கெல்லாம் போனார், என்னென்ன சபையை நிறுவினார், இல்லைன்னா எந்தெந்த சபைக்கு விசிட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆக்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் எதுவும் எக்ஸ்டர்னல் ஃபேக்ட்ஸ் எதுவுமே நம்ம காட்ட போகிறதில்ல. இது கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு உதவும் ஒரு வீடியோ. கலாத்தியா சபையை வந்து ஆக்ட்ஸ் 13 வந்து பவுல் விசிட் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து 47. அதற்கப்புறம் ஆக்ட் 16 வந்து நம்ம பார்க்குறோம் பிலிப்பி சபையை வந்து நிறுவிக்கிறார் 49 கிபி 49. அதற்கப்புறம் தெசலோனிக்கா வந்து ஆக்ட் 17, அதுவும் அதே நேரத்தில் அதே வருடத்தில். அதற்கப்புறம் வந்து கொரிந்து சபை, அது வந்து ஆக்ட்ஸ் 18 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18 வந்து 18 நம்மளுக்கு தெரிய வருகிறது. அது 50. அதுக்கப்புறம் கொரிந்து சபையில் 2 வருடம் 18 மாதங்கள் இருந்தார். அதனால் எபேசு சபை வந்து கிபி 51 52, அது ஆக்ட்ஸ் 18. அதுக்கப்புறம் ரோம் வந்து ஆக்ட்ஸ் 28 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுனா யாக்கோபு, ஜேம்ஸ் இறந்தது வந்து கொல்லப்பட்டது வந்து 62. அதே மாதிரி பேதுரு கொல்லப்பட்டது 64 67 அப்படின்னு ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பவுல் வந்து இறந்தது வந்து பேதுரு இறந்ததற்கு அப்புறம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன். யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் நடந்த யுத்தம். அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் என்று நினைக்கிறேன். 67 72 வரைக்கும் நினைக்கிறேன். அதில் வந்து ரோமர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள். யூதர்களை வந்து தோற்கடித்து அந்த டெம்பிளை வந்து ஆலயத்தை உடைத்து தரைமட்டமாக்கி விடுகிறார்கள். இது வந்து நடந்தது 72. சரியா? இதில் வந்து முக்கியமானது என்னென்னா, இது வரைக்கும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே இதில் தான் இருந்திருப்பாங்க. அதாவது ஒரே சினகாக், அந்த இடத்துல தான் போய் யூதர்களுக்கு 2 விதமான ஆலயங்கள் இல்லை, கட்டிடங்கள் உண்டு. ஒன்று வந்து ஆலயம், கடவுளின் ஆலயம். அங்கே தான் வந்து அவங்க வந்து பலி கொடுக்கறது, அதுக்கப்புறம் கடவுளை துதிப்பது, இதெல்லாம் வந்து அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சாடுசீஸ் அவர்களோட கையில் இருந்தது. அடுத்தது வந்து சினகாக்ஸ். அங்கே தான் வந்துட்டு மக்கள் கூடி தேவனுடைய வார்த்தையை படிப்பது மற்றும் தேவனை பற்றி அறிந்து கொள்வது, துதிப்பது போன்றவற்றை செய்தார்கள். ஒரே ஒரு ஆலயம், ஆனால் நிறைய சினகாக்ஸ் வந்து இருந்தது. இந்த ஆலயத்தை இடித்த பிறகு அவர்களுக்கு வேறு வழி இல்லை, சினகாக்ஸில் மட்டும்தான் அவர்களால் துதிக்க முடியும். ஸோ அது 72க்கு அப்புறம் யூதர்கள் அசம்பிள் ஆகிற ஒரே இடம் வந்து சினகாக்ஸ் மட்டும்தான். இன்னொரு விஷயம் வந்து அந்த 72வது அந்த யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களையும் அந்த யுத்தத்தில் பங்கு பெற அழைத்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் வந்து இயேசு காட்டிய வழியில் இந்த
ஆளுமையை எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த யுத்தத்தில் தோல்வியுற்ற பிறகு ஃபாரசீஸ் வந்து கிறிஸ்தவர்களை சினகாகுக்குள்ளே சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கர்ஸை வைக்கிறாங்க. அதாவது அவங்க யூதர்கள் வந்து கடவுளை துதிக்கும்போது அவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகள் வந்து இயேசு கிறிஸ்துவை கர்ஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கிறிஸ்தவர்கள் அதற்கப்புறம் அந்த யுத்தத்துக்கு அப்புறம் சினகாகில் பங்கு கொள்கிறது வந்து முடியாத காரியமாக மாறிவிட்டது. அதனால் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறோம், கிபி 100 வந்து யோவான் மரிக்கிறார். ஓகே, ஸோ இதை வைத்து பார்க்கும்போது இந்த டைம் லைனில் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து பார்த்து நம் இப்பொழுது எந்தெந்த புத்தகங்கள் எந்தெந்த இடங்களில் எழுதப்பட்டது என்பதை பார்க்கலாம். ஸ்காலர்ஸ் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் வைப்பாங்க. நம்ம வந்து இந்த பைபிளில் இருக்கிற வசனங்கள் எதை காட்டுகிறது அப்படிங்கிறத வைத்து மட்டும் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வந்து நம்ம யாக்கோபு எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதை பார்க்கலாம். யாக்கோபு வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து சொல்கிறது வந்து 44 முதல் 49 வரைக்கும் இருக்கலாம் எழுதப்பட்ட காலம் அப்படின்னு கூறுறாங்க. சிலர் பேர் வந்து அதை இன்னும் பின்தங்கி தான் எழுதப்பட்டிருக்கும் என்று கூறுகிறார்கள். இது எழுதப்பட்ட இடம் வந்து ஜெருசலேம். ஏனென்றால் ஜெருசலேமில் தான் வந்து ஜேம்ஸ் வந்து பிஷப்பாக இருக்கிறார். ஸோ அதனால் அங்கே தான் அது எழுதப்பட்டு இருக்க வேண்டும். சரி, இது யாருக்காக எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்க்கலாம். ஜேம்ஸ் 1:1. மற்ற புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சபைக்கோ இல்லைன்னா ஒரு தனி நபருக்கோ எழுதப்பட்டிருக்கும். இதில் வந்து யாக்கோபில் வந்து 12 tribes in dispersion அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது அந்த 12 கோத்திரக்காரர்களுக்கும் எழுதியிருக்கிறதா இருக்குது. ஸோ அதோட மீனிங் என்னென்னா, யாக்கோபு வந்து எழுதப்படும் பொழுது மக்கள், அதாவது இயேசுவை அறிந்து கொண்ட மக்கள் மெஜாரிட்டி வந்து அந்த ஜூவிஷ் பாப்புலேஷனாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அது எந்த காலத்துக்கு முன்னால் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அந்த ஜெருசலேம் கவுன்சில் நடக்கிறதுக்கு முன்னால். ஏனென்றால் இந்த ஜெருசலேம் கவுன்சிலில் தான் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கப்பட்டது இல்லையா. அந்த ஜெருசலேம் கவுன்சிலில் தான் வந்து அந்த ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்துச்சு. ஓகே, அந்த இஷ்யூவை நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தோன்னா யூதர்கள் இருக்கிறார்கள். அதற்கப்புறம் யூதர்களுக்கு அப்புறம் வந்து ஜென்டைல்ஸ் அப்படின்னு இன்னொரு இது இருக்காங்க. அதாவது புறஜாதியினர். அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளாத மக்கள். அவங்களுக்கு இடையில் வந்து இன்னும் 2 தரப்பான மக்கள்களை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். அது வந்து காட் ஃபியரர்ஸ். அவங்க வந்து கடவுளை, யூத மக்களின் கடவுளை, அதாவது கர்த்தரை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் யூத மக்களின் பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய எந்த பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதாவது அந்த லாஸை வந்து அவங்க பின்பற்றாதவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், அவர் ப்ராசலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசலைட் அப்படின்னா அவர்கள் யூத மக்கள், பிறப்பில் யூத மக்கள் இல்லை, ஆனால் அவர்கள் யூதர்களாக, அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு யூத மக்களின் அனைத்து பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ரட்சிப்புக்குள் வந்தவர்கள். ஸோ அதுதான் ப்ராசலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யாக்கோபு எழுதும் பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. அதாவது ஆதி சபையில் ஒரு பிரச்சனை வருகிறது. புறஜாதியினர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இதே மாதிரி அந்த ப்ராசலைட் மாதிரி அனைத்து கட்டளைகளையும், அதாவது யூத கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டுமா, விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. அது வந்து ஜெருசலேம் கவுன்சிலில் தான் வந்து ஜேம்ஸ் வந்து தீர்த்து வைக்கிறார். நீங்கள் ஆக்ட்ஸ் 15 படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல அவர் தீர்த்து வைக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் அனைவரும் என்ன நினைத்திருப்பாங்க, யூத மக்களின் வழியாக மட்டுமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியும், யூத வழிகளை பின்பற்றி அதன் மூலமாகவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியும், சினகாகுக்கு போய் தான் கர்த்தரை வழிபட முடியும், ஆலயத்திற்குள் டெம்பிளுக்குள்ளே சென்று தான் கர்த்தருக்கு சாக்ரிஃபைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு இது பண்ணிடுறாங்க. அந்த பிரச்சனையை தான் அந்த ஜூடியசர்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த இஷ்யூ எப்போ சால்வ் ஆச்சுன்னா 48. ஸோ அப்போ 48க்கு முன்னால் எழுதுறதுனால
இவர் வந்து 12 ட்ரைப்ஸ் அப்படின்னு ஜேம்ஸ் எழுதுறாரு. அந்த ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணுறது வந்து 48ல், பட் இது 48க்கு முன்னால் எழுதுனதுனால இந்த இது வந்து இப்படி அட்ரஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து அந்த டெக்ஸ்டுவல் அனாலிசிஸை வச்சு சில ஸ்காலர்ஸ் இப்படி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஆதாரம் என்ன கொடுப்பாங்கன்னா, ஜேம்ஸ் யாக்கோபு 2:2 எடுத்து படித்தீர்கள் என்றால், யாக்கோபு 2:2 ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது. ஸோ இதில் வந்து தமிழில் வந்து ஆலயம்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் கரெக்டான வேர்டிங்ஸோடு வந்திருக்கும். இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா, ஃபார் இஃப் அ மேன் வேரிங் எ கோல்ட் ரிங் அண்ட் அ ஃபைன் கிளாத்திங் கம்ஸ் டு இன்டு யுவர் அசம்பிளி. ஸோ இங்கே வந்து அசம்பிளி அப்படிங்கிறது வந்து முக்கியமான வார்த்தை. அதாவது அந்த வார்த்தை என்ன மீனிங்னா, சினகாக் அப்படின்னு மீன் பண்ணுது. அதோட க்ரீக் ஸ்ட்ராங் நம்பர் என்னென்னா G4863. அந்த இதை சினகாக்னு அப்படிங்கிற இதுக்கு வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து சபை, அதாவது கிறிஸ்தவ ஆலயம் அப்படின்னு சொல்கிறது வந்து G1577. ஸ்ட்ராங் வேர்டு வந்து G1577 எக்லீஷியா. ஸோ இப்போது ஆங்கிலத்தில் வந்து இது தெளிவாக நம்ம கிரீக்குக்கு போனோம்னா இன்னும் தெளிவாக இருக்குது. ஸோ இதன்படி பார்த்தோன்னா யாக்கோபு வந்து எந்த இடத்துல கூடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணும்போது, அவங்க சினகாக் அப்படின்னு கூடும்போது இது வந்து ரொம்ப ஏர்லி சர்ச், அதாவது ரொம்ப ஆதிகால சபையாக இருந்திருக்கணும். ஏன்னா அப்போ வந்து சினகாகில் தான் கூடிட்டு இருந்தாங்க. தனியாக கிறிஸ்தவர்கள் யூதர்களிருந்து தனியாக பிரியவில்லை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதோட டேட்டிங்கு வந்து இந்த 44 அந்த வருடங்கள் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸ்காலர்ஸோட எஸ்டிமேட். அதே மாதிரி இன்னொரு இது வந்து ஜேம்ஸ் யாக்கோபு 5:14. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இஸ் எனிஒன் அமாங் யூ சிக் லெட் ஹிம் கால் ஃபார் த எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச். ஸோ இந்த இடத்துல எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சோட ஆர்கனைசேஷன் வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறோம் பிஷப்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் லெவலில் இதாகுது. ஆர்கனைசேஷன்னா அந்த தப்பான மீனிங்கில் சொல்ல, நான் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இதில் வந்துட்டு எல்டர்ஸ் அப்படிங்கிறதுனால சிமிலர் டு சினகாக் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. அதனால் வந்து இது வந்து இன்னும் ஏர்லியர் முதல் சர்ச் ஃபார்ம் ஆகி கிறிஸ்தவ சபைகள் ஃபார்ம் ஆகி வரும்பொழுது எழுதப்பட்ட இது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து கலாத்தியர். ஓகே, கலாத்தியர் எழுதுனது வந்து கலேஷியன்ஸ் எழுதுனது வந்து பால். 48 to 49 தான் அதோட டேட்டிங். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இதை பால் எழுதினார். எங்கே இருந்து எழுதினார்னா, எதர் ஆன்டியாக் ஆர் கோரிந்திலிருந்து, கொரிந்திய பட்டணத்திலிருந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே எழுதுகிறார் அப்படின்னா, குரூப் ஆஃப் சர்ச்சஸ் இன் கலாத்தியா, அதாவது சர்ச்சஸ் அவர் ஃபவுண்ட் பண்ண சர்ச்சஸ்க்கு எழுதுகிறார். சினகாகுக்கு எழுதலை, இல்லைன்னா ஜூஸ்க்குன்னு எழுதலை. இது வந்து சர்ச்சஸ், அதாவது கிறிஸ்டியன்ஸ்னு செப்பரேட் பண்ண மக்களுக்கு எழுதுகிறாரு. இது வந்து மாடர்ன் டே டர்க்கி, கலாஷியாஸ் அப்படிங்கிறது மாடர்ன் டே டர்க்கியை தான் வந்து கலாத்திய சபையாக இருந்திருக்கு. சரி, இப்போ இது வந்து 47லேருந்து 49 அப்படிங்கிற அந்த டேட்டை வந்து நம்ம வந்து முன்னால் கொண்டு போக முடியுமா, நம்ம பின்னால் கொண்டு போகிறதுக்கு பதிலாக முன்னால் கொண்டு போக முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முடியாது. ஏன்னா வந்து அந்த கலாத்திய சபையை வந்து உருவாக்குனது, அதாவது ஃபவுண்ட் பண்ணது வந்து 47ல் தான் வந்து கிபி 47ல் தான் வந்து பவுல் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம அதை முன்னால் கொண்டு போக முடியாது. 47 to 49 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். அதை பின்னால் கொண்டு போக முடியுமா, அதை 49க்கு அப்புறம் வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு வந்து நம்ம ஏன் அந்த கடிதத்தை எழுதுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல வந்துட்டு இன்னொரு இது வந்து இந்த கலாத்தியர்லேயும் வேறு எந்த புக்கை பற்றியும் ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு இல்லை. முதல்ல வந்து இந்த புத்தகத்தில் பால் வந்து தன்னுடைய அப்போஸ்தலர் உரிமையை வந்து ரீசெண்டாக வாங்கியிருக்கிறத வந்து அவர் வந்து காட்டுறாரு. அதை வந்து நம்ம எங்கே படிக்கிறோம்னா, கலேஷியன்ஸ் 2:2 வந்து ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணோன்னா தெரியும். கலேஷியன்ஸ் 2 ஆக்சுவலி நான் இப்போ ரீட் பண்ணோன்னா டைம் ஆகும். ஸோ நீங்கள் கலேஷியன்ஸ் 2 படிச்சிங்கன்னா அது வந்து பால் வந்து
இப்பொழுது தான் ரீசெண்டாக வாங்கியிருக்கிறத வந்து அவர் காட்டுறார். அந்த இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு க்ளூவை கொடுக்குது. அது வந்து எந்த டைமில் அப்போ இந்த கலாஷியன்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்த அந்த காட்ஃபேரர், ப்ராசலைட், அந்த இஷ்யூவையும் வந்து பால் வந்து இங்கே வந்து கொண்டு வருகிறார். இதோட இன்னொரு இதையும் நம்ம சேர்த்து பார்க்குறது வந்து, எப்போ வந்து ஒரு ப்ராசலைட் வந்து யூதம் ஃபுல் இதையும் எடுத்துக்கிட்டு யூதராக மாறும்போது அவர் எந்த ட்ரைபில், எந்த கோத்திரத்தில் போய் சேருவார், 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தில் போய் சேருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோத்திரமும் கிடையாது. அவங்க வந்து ஜென்ரலாக யூதர் அப்படின்னு கூப்பிடப்படுவார்கள். இதில் குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணின் வழியாக தான் அந்த கோத்திர உரிமை வருது. அதனால் இவங்க வந்து புதுசாக சேர்றதுனால இவங்களுக்கு கோத்திர வலிமை இது கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா ரூத் வந்து ஷீ இஸ் அ ப்ராசலைட். அதாவது ரூத் வந்து யூத மதத்தை சேர்ந்தவள் கிடையாது. ஆனால் ரூத் வந்து ஜீனியாலஜியில் படி பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ஜீனியாலஜியில் ரூத்தும் இடம்பெடுத்திருக்கிறார். ஸோ யாரெல்லாம் வந்து சில மூமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய உருவாகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆதி சபையில் இருந்த மாதிரி அந்த மூமெண்ட் படி என்னென்னா ஹீப்ரூஸ் மட்டும்தான் கடவுளோட இதுக்குள்ளே வர முடியும். அதனால் நம்ம வந்து எப்படி அந்த யூத சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு உருவாகிட்டு வருது. அது வந்து ஹீப்ரூ ரூட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். அதை தான் அந்த ஆதி சபையில் முதல்ல எடுத்தோடனே டீல் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போவும் டீல் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த ரூத்தோட ஸ்டோரி வந்து எதுக்குன்னா ஒரு ப்ராசலைட்டும் வந்து கடவுளோட சால்வேஷனுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இருக்குதுன்னு ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சரி, அடுத்தது வந்து கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம். அது வந்து நம்ம பார்த்தோன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:7 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோன்னா நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா புறஜாதியினர், அதாவது ஜென்டைல்ஸ் வந்து வெதர் தே நீட் டு பி அ ப்ராசலைட் ஆர் தே டோன்ட் நீட் டு ஃபாலோ. அது அவங்க வந்து வேறு எந்த கட்டளைகளையும் யூத கட்டளைகளையும் கீழ்ப்படிய வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான முடிவு. அதில் வந்து அந்த முடிவை வந்து நம்ம ஆக்ட்ஸ் 15-17 நம்ம ரீட் பண்ணலாம். அப்போஸ்தலர்கள் 15:7. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான பொழுது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தரி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பார்னாபும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புற ஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு காட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஸோ கடைசியாக வந்து கோபு வந்து இதை சொல்லி முடித்து அதுக்கப்புறம் விக்கிரகங்களுக்கு பிடித்த படையல்களை சாப்பிட வேண்டாம், அந்த மாதிரி ரத்தத்தை இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சிலை வந்து முடிக்கிறாங்க. இதனால் வந்து நம்ம வந்து இதோட டேட்டிங் வந்து 48க்கு முன்னால் இருக்க முடியாது, 48க்கு அப்புறம் இருக்க முடியாது. ஏன்னா கவுன்சிலில் வந்து 48ல் முடியுது.
ஆனால் கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் வந்து அந்த விஷயத்தை பற்றி அவர் குறிப்பிடலை. அவர் அந்த ப்ராப்ளத்தை வந்து அங்கே கலாத்தியரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆனால் அந்த முடிவை சொல்லலை. ஸோ அதனால் வந்து இது 48க்கு முன்னால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் 48க்கு அப்புறம் எழுதப்படலை. அதே மாதிரி கலாத்திய சபை நிறுவப்பட்டது வந்து 47 அப்படிங்கிறதுனால இது அந்த காலகட்டத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஸ்காலர்ஸோட கணிப்பு. சரி, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். அடுத்து வந்து 1 தெசலோனிக்கேயர் அண்ட் 2 தெசலோனிக்கேயர். 2 தெசலோனிக்கேயர் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள், ஏன்னா அது வந்து 1 தெசலோனிக்கேயருக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதனால் 1 தெசலோனிக்கேயர் எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து 50லேருந்து 51க்குள்ளே எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஸ்காலர்ஸோட கணிப்பு. ஏனென்றால் இதை எழுதினது வந்து பவுல் அவருடைய 2வது மிஷனரி ஜேர்னியில் வந்து அவர் இதை எழுதியிருக்கிறார். சரி, இதை நம்ம பார்க்குறதுக்கு ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:1-5 நம்ம பார்த்தோன்னா அவர் என்ன போட்டிருக்குன்னா, பவுல் வந்து கொரிந்து தேசத்துக்கு வருகிறார். அவர் வந்து சைலோஸ் அண்ட் டிமோத்தியோட ஜாயின் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் 18:11 பார்த்தோன்னா பவுல் வந்து கொரிந்தில் வந்து 18 மாதங்கள் அங்கே வந்து தங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், அவர் வந்து கொரிந்தில் இருக்கும் பொழுது தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்க முடியும். அப்போ கொரிந்திலேருந்து எழுதின டைமை வச்சு நம்ம பார்த்தோன்னா இது வந்து அந்த 50லேருந்து 51க்குள்ளே வருகிறது. அடுத்து வந்து கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்களை பார்த்தோன்னா 1 கொரிந்தியன் அண்ட் 2 கொரிந்தியர் பார்த்தோன்னா அவர் எங்கேருந்து எழுதியிருக்கிறாருன்னா, பவுல் எங்கேருந்து எழுதியிருக்கிறாருன்னா எஃபீஷியஸ்லேருந்து எழுதியிருக்கிறார், எபேஸிலேருந்து எழுதியிருக்கிறார். நம்மளுக்கு தெரியும் எபேசு வந்து 51 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ கொரிந்தியருக்கு வந்து இதுவும் எழுதுனது வந்து 3rd மிஷனரி ஜேர்னி. ஸோ 3rd மிஷனரி ஜேர்னியில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இதோட இதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து எங்கேருந்து வருதுன்னா 1 கொரிந்தியன் 16:8. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆகிலும் பெந்தைகோஸ்து பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் என்று எழுதியிருக்கிறார். ஸோ அப்போ வந்து அவர் அந்த 1 கொரிந்தியன் எழுதும் பொழுது அவர் வந்து எபேசு பட்டணத்தில் இருந்திருக்கிறார். நம்மளுக்கு தெரியும் எபேசு பட்டணத்தில் பால் வந்து 3 வருடங்கள் இருந்திருக்கார். அது வந்து நம்மளுக்கு எங்கேருந்து வருகிறதுன்ற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:31. அப்போஸ்தலர்கள் 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டிருந்ததை நினைத்து விழித்திருங்கள் அப்படின்னு எபேசு சபையில் இருக்கும்போது கூறியிருக்கிறார். சரி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, ஏன் வந்து இதுக்கு முன்னால் இதை எழுதியிருக்க முடியாது, 53க்கு முன்னால் நம்ம இதை எழுதியிருக்க முடியுமா அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா எழுதியிருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஜெருசலேமில் பஞ்சம் வந்தது வந்து 1 கொரிந்தியன் 16:1-4 வந்து நம்ம ரீட் பண்ணலாம். அது வந்து எப்போ வந்திருக்குன்னா கிளாடியஸோட ரூலில் அது நிகழ்ந்திருக்கிறது. அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:28 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 11:28. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர்களாலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுது ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. கிளாடியஸ் அப்படிங்கிறது தான் அந்த டைமில் ரூல் பண்ண ஆள். அவரோட ரூலில் வந்து இது அந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளோட ரெக்கார்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா, இது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இதில் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிபி 41 54 வரைக்கும் கிளாடியஸ் வந்து ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்த்தோன்னா அந்த பஞ்சம் வந்து 41 54 வரைக்கும் வந்திருக்கணும். இதே இது வந்து ஜோசிஃபியஸும் வந்து இதே அக்கௌண்ட்டை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அந்த கொரிந்தியன்ஸ்கிட்ட வந்து அவர் வந்து காணிக்கைகள் கொடுங்க அந்த ஜெருசலேமில் உள்ள பஞ்சத்தை போக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால
நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த 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 டைம் பீரியட், அதாவது 41லேருந்து 54 வரைக்கும் தான் இதை எழுதியிருக்க முடியும். 41க்கு முன்னால் இதை கண்டிப்பாக எழுதியிருக்க முடியாது, ஏன்னா அப்போ பஞ்சம் இல்லை. சரி, இதை ஏன் வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் லேட்டராக எழுதியிருக்கக்கூடாது, ஏன் 54ஓட முடிக்கிறோம், ஏன் 54க்கு அப்புறம் உள்ள டைமில் எழுதியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அடுத்த புக்கில் இதை பார்க்கும்போது அது கிளியர் ஆயிரும். அடுத்த புக் வந்து ரோமன்ஸ். ஸோ ரோமன்ஸ் வந்து எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு 57 அப்படிங்கிறது ஒரு ஸ்காலர்ஸோட கணிப்பு. ஏன் அப்படின்னா இது வந்து கொரிந்திலிருந்து எழுதியிருக்காரு. மற்ற கடிதங்கள் எல்லாம் அந்த இடங்களுக்கு சென்று சபையை நிறுவினதற்கு அப்புறம் பவுல் எழுதியிருக்கிறார். இது வந்து ரோமன்ஸ்க்கு எழுதும்போது மட்டும் அந்த சபையை பார்க்குறதுக்கு முன்னால், அந்த சபையை அவர் நிறுவலை, அந்த சபையை பார்க்குறதுக்கு முன்னாலேயே வந்து ரோமர்ஸ்க்கு எழுதுகிறார். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் மிஷனரி ஜேர்னி. கிரீஸில் இருக்கும்போது இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இது வந்து நம்ம ஆக்ட்ஸ் 23 நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு இதுக்கு முன்னால் உள்ள டேட் நம்ம இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோன்னா இதுவும் சேம் ஆன்சர் ஃபார் த கொரிந்தியன்ஸ் லெட்டர்ஸ்க்கும். ரோமன்ஸ் 15:25-26 பவுல் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் வந்து ஜெருசலேமுக்கு போய்கிட்டு இருக்கேன் இந்த காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொரிந்தியர்கள் சபையை மற்ற சபைகளில் தான் காணிக்கைகளை வாங்கிக்கிட்டு அவர் வந்து ஜெருசலேமுக்கு வந்து அதை கொடுக்குகிற போகிறார். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டேட் வந்து இது வேறு எந்த டேட்டும் இருக்க சான்ஸ் இல்லை, 57க்கு முன்னால் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன் இதுக்கு அப்புறம் இருக்க முடியாது, ஏன் 57க்கு அப்புறம் இருக்க முடியாது, ஏன் நம்ம வந்து 60ன்னு சொல்லக்கூடாது, 70ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காணிக்கைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெருசலேமுக்கு போகிறார், அந்த காணிக்கைகளை கொடுக்கிறார். காணிக்கைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் பவுல் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். அதை வந்து நம்ம எங்கே ரீட் பண்ணுறோன்னா ஆக்ட்ஸ் 21 பண்ணிங்கன்னா அதில் வந்து போட்டிருக்கு, அவரை கைது பண்ணிக்கிறார்கள். பவுலை வந்து அந்த இது கொடுத்த உடனே கைது பண்ணுறாங்க. அவங்க வந்து கசீரியாவில் வந்து முதல்ல வைத்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரோமுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இது அதுக்கு பின்னாலேயும் இருக்க முடியாது, முன்னாலே இருக்க முடியாது. இது 57 அப்படிங்கிறது வந்து ஸ்காலர்ஸோட முக்கியமான குறிப்பு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளானது. கொலோசியன்ஸ், ஃபிலமான், எஃபிஷியன்ஸ், பிலிப்பைன்ஸ் வந்து கொலேசியர், பிலமான், எபேசியர் அண்ட் பிலிப்பியருக்கு வந்து எழுதப்பட்ட நிருபங்கள் வந்து பவுல் வந்து சிறையில் இருக்கும் பொழுது எழுதப்பட்டது. அவர் வந்து அதை அந்த இதிலேயே எழுதியிருக்கிறார். நம்ம வந்து அதை 60லேருந்து 62 அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோன்னா, அதுதான் அவருடைய சிறைவாசம். அந்த சிறைவாசத்தில் தான் எழுதுனது அப்படிங்கிறதுனால, அந்த சிறைவாசம் அந்த 60 to 62 அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்காலர்ஸும் அக்ரி பண்ணுறாங்க, அது வந்து அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இல்லாதது காரணம் என்ன? அக்ரிமெண்ட் இல்லைன்னா அது டைமில் இஷ்யூ இல்லை, எந்த இடத்துல அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா பவுல் வந்து 3 இடத்துல இருக்கப்பட்டார். ஜெருசலேமில் சிறையில் இருந்தார், ஆக்ட்ஸ் 21லேருந்து 23 வரைக்கும் இது பண்ணலாம். கசீரியாவில் வந்து ஆக்ட்ஸ் 23லேருந்து 26 வரைக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23லேருந்து 26 வரைக்கும் படிச்சிங்கன்னா அவர் வந்து கசீரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கார். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 வந்து ரோமில் வந்து அவர் இருந்தது இருக்குது. ஸோ இது வந்து ரோமில் இருந்து தான் எழுதினார் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவர்களின் ட்ரெடிஷன். ஸோ நம்ம அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம இது வந்து ரோமில் இருந்து எழுதினதாக கூறலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இன்னொரு ரொம்ப சிம்பிளானது. அது வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எழுதப்பட்டது எல்லாமே வந்து எதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம்னா ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து. அப்போ அது எப்போ எழுதப்பட்டது? அது வந்து பவுல் வந்து சிறைச்சாலையில் இருப்பதிலோடு முடிவடைகிறது. அவர் இறந்ததை பற்றி எதுவும் குறிக்கப்படவில்லை. அதனால் வந்து அது வந்து 64லேருந்து 66 வரைக்கும் இல்லைனா 67 வரைக்கும் கூட இருக்கலாம், அதோட எழுதப்பட்டு முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதை எழுதினது வந்து ஆக்ட்ஸ் எழுதினது வந்து லூக், ஒரு ஃபிசிஷியன் அண்ட் கம்பேனியன் ஆஃப் பால். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து பவுலோடைய அந்த கொல்லப்பட்ட நிகழ்ச்சியை வந்து ஆக்ட்ஸில் எழுதலை அப்படின்னா அது வந்து நம்பக்கூடியதாக இல்லை. ஏன்னா அவர் வந்து ஜேம்ஸ் த பிரதர் ஆஃப் ஜானை வந்து அதை கொல்றதை எழுதியிருக்கிறார், மற்ற காரியங்களை எழுதியிருக்கிறார்.
பவுலோட இதை எழுதலை, இல்லைன்னா பேதுருவோட இதை எழுதலை அப்படின்னா நம்மளுக்கு நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன, அது அந்த புத்தகத்தை அவர் அதற்கு முன்னாலதாகவே முடித்திருக்க வேண்டும். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து 64 இல்லைன்னா 66க்குள்ளே டைம் லைனில் போடுறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இதுவும் சிம்பிள். நம்மளுக்கு தெரியும் அப்போஸ்தலர் எழுதினதும் லூக். அதே மாதிரி அவர் அந்த முதல் இதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆக்ட்ஸ் 1:1 ரீட் பண்ணிங்கன்னா இது வந்து 2ஆம் பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பார். 2வது பகுதினா இதுக்கு முன்னால் உள்ள பகுதி வந்து லூக்கா, அதாவது லூக்கோட காஸ்பல். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ லூக்கோட டைம்லைன் என்ன, அது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுனதுக்கு முன்னால் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அது வந்து ஒரு மார்க் காஸ்பலோட இதையும் கொஞ்சம் சோர்ஸஸையும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால மார்க் காஸ்பல் எழுதுனதுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் ஸ்காலர்ஸோட ஒப்பீனியன். ஸோ அதன்படி பார்த்தா ஒரு 55லேருந்து 65 வரைக்கும் உள்ள டைம் லைனில் போடுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டைம் லைனில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் நம்மளுக்கு இதை குறிக்க முடியல, ஒரு கால ரேஞ்ச் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க். ஓகே, ஸோ இதை வந்து எழுதுனது ஜான் மார்க். இது வந்து ஏன் இங்கே இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம், அதாவது ஒரு 57லேருந்து 65 உள்ள டைம்லைனில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, மார்க்கோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஃபஸி வந்து சொல்லப்படுகிறது இல்லையா. அந்த 4 காஸ்பல்லையும் வந்து இயேசுவினுடைய ஒரு ப்ராஃபஸி சொல்லப்படுகிறது. அதாவது அந்த டெம்பிள் வந்து அந்த ஆலயம் அழிக்கப்படும், அந்த ஒரு கல் கூட இருக்காது அப்படிங்கிற ஒரு ப்ராஃபஸியை வந்து எழுதுகிறாங்க. ஆனால் வந்து அந்த ப்ராஃபஸி இங்கே ஃபில்ஃபில் ஆகுது 72ல். அந்த ஃபில்ஃபில் ஆனதை இந்த இடத்துல குறிக்கவே இல்லை, எந்த காஸ்பல்லையும் குறிக்கலை. ஸோ அப்போ அதோட மீனிங் என்னென்னா, அந்த காஸ்பல்லாம் அதுக்கு முன்னாலேயே எழுதப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து மார்க்கை வந்து அதுக்கு முன்னால் உள்ள டைம்லைனில் போடுறோம். இன்னொரு ரீசன் வந்து நம்ம அந்த முதல் நூற்றாண்டின் சர்ச் ஃபாதர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க் வந்து பீட்டரோட டீச்சிங்ஸை தான் வந்து எழுதினார். ஏன்னா பீட்டர் வந்து அங்கேருந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவரோட சுவிசேஷங்களை எல்லாவற்றிலும் பங்கு பெற்றவர். அவர் கூறிய நிகழ்ச்சிகளில் தான் வந்து மார்க் வந்து எழுதினார். ஆனால் மார்க் எழுதும்போது அது ஒரு டைம்லைன் படி எழுதலை, என்ன பீட்டர் கூறினாரோ அதை எழுதினார். ஆனால் அவர் எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினார் அப்படின்னு இது பண்ணார். ஒரு இன்டர்பிரேட்டர் மாதிரி எழுதலை, ஒரு பரிசுத்த ஆவியானவர் மாதிரி எழுதினார். அது வந்து சொன்னது வந்து பாப்பியஸ். அதே மாதிரி இரேனியஸ் மற்ற சர்ச் ஃபாதர்ஸும் வந்து ரோமில் தான் வந்து மார்க் எழுதினார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அதே மாதிரி ரோம் ஆடியன்ஸ், அதாவது ரோமில் இருக்கக்கூடிய மக்களுக்காக எழுதப்பட்ட இது மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை சொல்லுவோம் இல்லையா. இங்கே வந்து இட்லினா இந்த மாவரைச்சி இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு காலை உணவு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு வேறு ஊருக்கு போனீங்கன்னா, வேறு நாட்டுக்கு போனீங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி ஆனால் அதே இதை நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும்போது நம்ம சொல்ல மாட்டோம் மற்றவங்களுக்கு. இட்லினா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை சொல்ல மாட்டோம். இந்த மார்க் காஸ்பலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரேமிக் டேர்ம்ஸ், அதாவது அந்த அரேமிக் மொழியில் உள்ள டேர்ம்ஸ், சில டேர்ம்ஸ் இருக்கும்ல, சில இதை வந்து டைரெக்டாக நம்ம மாற்ற முடியாது மற்ற லாங்குவேஜஸ், அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ அதோட மீனிங் என்ன, அவரோட ஆடியன்ஸ் அந்த காஸ்பல் எழுதுறது வந்து யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இது மற்றவர்களுக்கு, அதாவது அந்த மொழியை தெரியாதவர்கள், யூதர்களாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மொழி தெரியாததுனால அவர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஜூவிஷ் கஸ்டம்ஸையும் யூத செயல்பாடுகளையும் அவர் வந்து எழுதுகிறார். அப்போது அதுவும் என்ன சொல்ல வருதுன்னா, இது வந்து அனைவருக்கும் உடைய காஸ்பல் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஸோ இதோட பீட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த இடத்துல நல்லா தெரியுது. மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் காஸ்பல் அப்படிங்கிறத வந்து மார்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்.
ஓகே, இது வந்து அந்த டைம்லைனை நம்மளுக்கு குறிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மத்தேயு. ஸோ மத்தேயும் வந்து மார்க்குக்கு அப்புறம் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்காலர்ஸோட டைம்லைன். இப்போ வந்து நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லாததுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். அடுத்து வந்து 1 திமோத்தேயு அண்ட் 2 திமோத்தேயு, அதுக்கப்புறம் டைட்டஸ். ஸோ இது வந்து ஒரு பாஸ்டரல் லெட்டர்ஸ். அதிலே பார்த்தா நம்மளுக்கு தெரியும் பால் வந்து எக்ஸிக்யூஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதாவது அவருடைய முடிவை தேடி நெருங்கி இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அந்த லெட்டரோட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சஸோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப தியாலஜிக்கலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம். சர்ச் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது என்ன மீனிங்னா, யார் வந்து உபதேசிக்கலாம், யார் வந்து பணிவிடை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து எப்படி ஹோலினஸ் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பால் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வெறுமனே எல்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்பொழுது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கரெக்டான ஃபார்மல் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இது வந்து எப்படியும் ஒரு 30-40 வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து 60க்கு மேலே போடலாம். ப்ளஸ் இது பாலோட அந்த முடிவு பரிவாந்தம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 64 ஆர் 66 அப்படிங்கிறத நம்ம போடலாம். ஓகே, அடுத்தது வந்து 1 பேதுரு அண்டு 2 பேதுரு. இதில் இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு பேதுரு இறப்பதற்கு முன்னால் இந்த கடிதங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதில் வந்துட்டு இன்னொரு முக்கியமானது வந்து இந்த ரோமன் வார்ஸ் வந்து நடக்கும்போது நீரோ வந்து ரோமன் கிங் வந்து நீரோ எம்பரர்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருடைய ப்ராசிக்யூஷனை பற்றி இந்த புத்தகங்கள், இந்த கடைசி காலத்தில் உள்ள புத்தகங்கள் எதுவுமே குறிக்கவில்லை. அதனால் வந்து நம்ம அந்த யுத்தங்கள் தொடங்குவதற்கு முன்னாலே இந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட விட்டது அப்படிங்கிறத இது பண்ணலாம். அதே மாதிரி ஏன் இதை முன்னால் கொண்டு போகக்கூடாது, ஏன் பேதுருவோட புத்தகங்களை முன்னால் கொண்டு போகக்கூடாது அப்படின்னா, பேதுருவோட அந்த எபிசோட்ஸில் வந்து அவர் வந்து அக்னாலேஜ் பண்ணுறாரு பால் ஏற்கனவே புத்தகங்கள் எழுதியிருக்கிறத பற்றி. ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு தெரியும் பாலோட புத்தகங்களுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆனாலும் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. மேபி இங்கே இருக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலி பீப்புள் அசைன் டு 66. ஓகே, ஸோ அடுத்த புத்தகம் வந்து எபிரேயர். ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் எபிரேயர் ஆர் மேபி அதை பற்றி குறிப்பாக ஒன்று தான். ஹீப்ரூஸில் வந்து தியாலஜி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதோட மீனிங் என்னென்னா, அந்த டாக்டரின்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக மக்கள் வந்து அறியறதுக்காக அது எழுதப்பட்டது. ஏன்னா அந்த இடத்துல அதை வந்து நிறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வர்றாங்க, எந்த வித தப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெளிவாக அந்த எபிரேயர் இருக்கிறது. அதில் குறிப்பாக வரக்கூடியது வந்து டெம்பிள் ரிச்சுவல்ஸ், அதாவது என்னென்ன பலிகள் நடக்கிறது, என்ன சாக்ரிஃபைசஸ் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து டெம்பிளில் இப்போ நடக்கிறது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதோட மீனிங் என்னென்னா, அப்போ வந்து அது இந்த டெம்பிள் டிஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கணும், ஆலயம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஸ்காலர்ஸோட குறிப்பு. ஓகே, அதுக்கப்புறம் யோவானோட இதை பற்றி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து அவருடைய இறப்பு வந்து 100 அப்படின்னு வைத்துக்கொண்டால் அதற்கு முன்னால் உள்ள டைமில் தான் எழுதியிருக்க வேண்டும். ஏன் வந்து நம்ம 80s போடுறோம், ஏன் வந்து முன்னால் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ஐ திங்க் இட் இஸ் இரேனியஸ் வந்து குறிப்பிடுவார். யோவான் வந்து இதை எழுதினது வந்து அந்த எஃபிசியஸ்க்கு வந்து அவர் மூவ் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த ரோமர்கள் வந்து இந்த சண்டை இந்த வாரில் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அவர்கள் வந்து யூத மக்களை வந்து மற்ற இடங்களுக்கு மாற்றுகிறார்கள். ஏன்னா வந்து அங்கே வந்து திருப்பியும் ஒரு புரட்சி வரக்கூடாது, எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக யூத மக்களை கொஞ்சம் வேற இடம் மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றும்போது யோவான் வந்து எஃபிசியஸ்க்கு போகிறார். எஃபிசியஸ் வந்து ஒரு ரொம்ப தூரம் தள்ளி.
ஸோ அவருடைய இது முதிர்ந்த வயது காலத்தில் அவர் அங்கே மூவ் பண்ணுறாரு. இரேனியஸ் வந்து சொல்கிறது வந்து யோவான் வந்து எஃபீசியஸ் இருந்து தான் எழுதுகிறார். இந்த காஸ்பலை எழுதியிருக்கிறார், ஜானோட காஸ்பலை வந்து அந்த டைமில் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நம்ம அவரோட வார்த்தையை நம்புகிறோம் அப்படின்னா, இரேனியஸ் வந்து பாலிகார்ப்போட டிசைப்பிள், பாலிகார்ப்பு வந்து யோவானோடைய டிசைப்பிள். ஸோ அவர் சொல்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக யோவானோட வார்த்தைகளை கேட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ வந்துட்டு அதன்படி அந்த இதோட படி பார்த்தோன்னா நம்ம ஒரு 80க்கு அப்புறம் ஒரு 90க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரெடிஷன் வந்து கருது. அதுக்கப்புறம் தான் வந்து 1 ஜான் 2 ஜான் அண்ட் 3 ஜான் வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிக்கிறார்கள். ரெவலேஷன் வந்து தட் இஸ் த சேம் திங். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் ஃபார்ம் ஆனது, 7 சர்ச்சஸ்க்கு எழுதப்படுகிறது. ஸோ அதன்படி நம்மளுக்கு வந்து சர்ச்சஸ் வந்து இது பண்ணதுன்னு தெரியுது. அதே மாதிரி அந்த எம்பரர் யார் ப்ராசிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்ச்சை வந்து அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு சர்ச் ஹிஸ்ட்ரியோட இல்லை புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட கால வரிசைன்னு வைத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்க ஸ்காலர்ஸோட பிரச்சனை என்னென்னா, இந்த காலத்துக்குள்ளே நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம், இந்த இதை இங்கே எழுதுனா இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படிங்கிறத வந்து அவர்கள் ஆதாரங்கள் மூலமாக தேடுகிறார்கள். நாம் வந்து இப்போ வந்து பைபிளில் இருக்கிற ஆதாரங்களை வைத்து மட்டுமே பார்த்தோம். இந்த இடத்துல முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்பொழுது ஒரு விசுவாசம் இல்லாத மனிதர்கள், நாத்தியர்களோ இல்லைனா ஏத்திஸ்ட், அக்னாஸ்டிக்ஸ், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புதிய ஏற்பாடு வந்து எழுதப்பட்டது வந்து இயேசு கிறிஸ்து இறந்து 100 வருடங்களுக்கு அப்புறம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த தந்திரமே அவர்களுடைய அந்த மிஸ்டேக்கன் வியூ வந்து இந்த ஸ்காலர்ஸ் வந்து அந்த டேட்டில் அக்ரி ஆகாததுனால அவங்க வந்து சொல்கிறது. இந்த டேட்டில் நம்மளுக்கு எந்த டேட் மாறி இருந்தாலும், ஒரு வருடங்களோ 2 வருடங்களோ ஈவன் 10 வருடங்கள் மாறி இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட விஷயங்கள், அது நம்மளுக்காக எழுதப்பட்டது. இதை வந்து நம்ம இந்த வரலாற்றை படிப்பதன் மூலமாக யாராவது அப்படி வழி தவறி போகும்போது நம்மளால் அவர்களை சரி செய்ய முடியும். சரி, இப்படி இருக்கும்போது ஏன் இந்த புத்தகங்கள் வந்து இந்த வரிசையிலே இல்லை? ஏன் யாக்கோபு வந்து ஃபஸ்ட் இல்லை, ஏன் கலாத்தியர் வந்து ஃபஸ்ட் இல்லை, இல்லைன்னா ஏன் வந்து இது ஃபஸ்ட்டு இல்லைன்னா, அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே தெரியும். நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு முன்னிலையில் இருக்க வேண்டியது வந்து இயேசு கிறிஸ்து. அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் முதல்ல இருக்கணும். அதனால் வந்து தான் அந்த 4 காஸ்பல்ஸும் 4 சுவிசேஷங்களும், மத்தேயு, மார்க், லூக்கா வந்து ஜான் வந்து அதுக்கப்புறம் இருக்குது. அதில் வந்து சில இடங்களில் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஜான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்பலாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து தியாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். அந்த நாஸ்டிக்ஸ்லாம் வந்து அவங்களோட தவறான கொள்கைகளெல்லாம் வந்து உடைத்தெறிந்ததால் அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மேத்யூ, மார்க்லாம் வரும். நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு வந்து 4 காஸ்பலில் நம்ம எந்த காஸ்பல் எடுத்து படித்தாலும் ஓகே தான். இரண்டாவதாக வந்து ஆக்ட்ஸ் இருக்கும். ஆக்ட்ஸ் வந்து எதுக்காகனா சர்ச் ஹிஸ்ட்ரி, வரலாறு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமானது. இந்த இதில் போய் பார்த்தோன்னா என்ன நடந்தது, என்னென்ன சாட்சிகள் இருந்தன அப்படிங்கிறத வந்து குறிப்பதற்காக ஆக்ட்ஸ் வந்து இரண்டாவதாக வருகிறது. அதுக்கப்புறம் வந்து பவுலோட லெட்டர்ஸ் வரும். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு புத்தகமும் ஒரு தியாலஜி, ஒரு இறையியலை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு கூறும் நிகழ்ச்சியாக ஒரு புத்தகங்களாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தா நம்மளுக்கு வந்து மற்ற எபிசல்ஸ், மற்ற கடிதங்கள் வருகிறது. ஏன்னா வந்து அதில் வந்துட்டு ஜென்ரலாக கிறிஸ்டியன்ஸ் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக வந்து ரெவலேஷன் வருது, வெளிப்படுத்தின விசேஷம் வருது. ஏன்னா வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வந்து கடைசி காலங்களை பற்றி குறிப்பிடுகிறதுனால இருக்கிறது. ஓகே,
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு சபை வரலாற்றை பற்றி உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கத்தை கூறி விடைபெறுவது சாமுவேல் ஜேக்கப். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.